ஸ்டெர்லைட் ஆலை திறக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அளித்த அனுமதிக்கு தடை விதித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது. மக்களின் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட நிலையில் வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் ஆலையை மீண்டும் திறக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி அளித்துள்ளது. இந்த அனுமதியை ரத்து செய்யக்கோரி தூத்துக்குடியைச் சேர்ந்த பாத்திமா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாநில அரசும் மாநில மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கும் திட்டத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி அளித்திருப்பதாக வாதாடினார். இதேபோல் தீர்ப்பு வெளியாவதற்கு 6 மணி நேரத்திற்கு முன்பே வேதாந்தா நிறுவனத்தில் உத்தரவு நகல் பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் மனுதாரர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பசுமை தீர்ப்பாய உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய மார்ச் 14 வரை அவகாசம் உள்ள நிலையில் அது பற்றி முன்கூட்டியே அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். இது தொடர்பாக தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை முதன்மை செயலருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் அதுவரை ஸ்டெர்லைட் ஆலையில் தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என தெரிவித்தனர். பூட்டு போடுவது, பிறகு அதனை திறப்பது, சீல் வைப்பது, பிறகு அதனை அகற்றுவது என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இரு தரப்பினரிடையே சிக்கிக் கொண்டுள்ளது. சங்கம் பிரச்சினை தொடர்பாக தலைமை செயலகத்தில் விஷால் எதிர்த்தரப்பினர் புகார் அளித்த நிலையில் விஷால் தரப்பினரோ நீதிமன்றத்தை நாடி சாதகமான உத்தரவை பெற்றுள்ளனர். தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து சுமார் 7 கோடியே 30 லட்சம் ரூபாய் பணத்தை அதன் தலைவர் விஷால் முறைகேடாக செலவு செய்துள்ளதாக கூறி எதிர்த்தரப்பினர் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பூட்டு போட்டனர். இதையடுத்து நேற்று பூட்டை உடைக்க வந்த விஷாலை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக பாரதி ராஜா, ஜே.கே. ரித்தீஷ், ராதாகிருஷ்ணன், சுரேஷ் காமாட்சி உள்ளிட்டோர் முதலமைச்சரிடம் விஷால் மீது புகார் மனு அளித்தனர். இந்நிலையில் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு கிண்டி தாசில்தார் சீல் வைத்தார். இதை எதிர்த்து விஷால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக விசாரிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் தேர்தல் மூலம் தலைவரான நடிகர் விஷாலை சங்கத்திற்குள் நுழைய விடாதது ஏன் என்றும் சங்கத்திற்கு பூட்டு போட எதிர்த்தரப்பினருக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்றும் கேள்வி எழுப்பினார். விஷாலை கைது செய்ததற்கு காவல்துறைக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் தயாரிப்பாளர் சங்க கட்டடத்திற்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றவும் உத்தரவிட்டார். மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தும் சங்க உறுப்பினர்கள் மீது உடனே நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். எலக்ட்ரான் ஆபீஸ் வேற உள்ள போக முடியாம பாதிக்கப்படுது. இதனால டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிளாக் ஆகிறதுனால இது பண்ணணும்னு சொல்லி கேட்டோம். அதனால ஆபீஸை நீங்க டோட்டலா எப்போ மூலம் ரன் பண்ணிக்கலாம். அதனால டோட்டல் 145 தடை உத்தரவு எப்படி நீங்க போட போச்சு, அதாவது ஒரு கிரிமினல் எப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னு சில கேள்விகள் கேட்டாங்க. அதனால டோட்டலா எலக்ட்ரான் ஆபீஸ் பேரஸ் ஃபுல்லா ரன் பண்றதுக்கு நீதிபதிகள் உத்தரவு கொடுத்திருக்காங்க. விஷால் மீது பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் ஏற்கனவே 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் 1000 விளக்கு காவல் நிலையத்தில் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விஷால் எதிர்த்தரப்பினர் அளித்த புகாரை அடுத்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக விஷால் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் விஷால் தரப்பில் கூறப்பட்ட புகாரை அடுத்து ரித்தீஷ் தரப்பினர் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் நேற்று நடைபெற்ற கசப்பான விஷயங்களுக்கு முடிவு கட்டும் வகையிலும் அதற்கு தீர்வு காணும் வகையிலும் நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கியுள்ளதாகவும் நீதிமன்றத்திற்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். நடந்த கசப்பான விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு, நல்ல ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்தது. அது நடந்திருக்க கூடாதுன்றது கூட கோர்ட்டில் சொல்லப்பட்டுச்சு. ஜட்ஜ் ஐயாவுக்கும் நீதிமன்றத்துக்கும் நான் உண்மையிலே வணங்குறேன். ராமநாதபுரத்தில் ஏற்றிய மையத்திற்கு பணம் கொண்டு சென்ற வாகனத்தை கவிழ்த்து 1 கோடியே 60 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக நாடகமாடிய 6 பேர் கொண்ட கும்பல் பிடிபட்டுள்ளது. அவர்களிடமிருந்து 32,71,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. என்ன நடந்தது இப்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்பும் தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த 4 பேர் சாயல்குடி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தனர்.
அதில் பணம் நிரப்புவதற்காக தாங்கள் சென்ற வாகனம் கடலாடி அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக கூறினர். இதையடுத்து சாயல்குடி போலீசார் விபத்து நடந்த கடலாடி அருகே மலட்டாறுமுக்கு ரோடு பகுதிக்கு சென்று வாகனத்தை மீட்டனர். அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணத்தை நிரப்பிவிட்டதாகவும் எஞ்சிய 1,60,00,000க்கும் அதிகமான பணம் திருடு போயிருப்பதாகவும் தெரிவித்தனர். அதே சமயம் வாகனத்தில் சென்ற 4 பேருக்கு சிறு காயங்கள் கூட இல்லாமல் இருந்தது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவர்களிடம் விசாரணை நடத்திய போது 4 பேரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அவர்கள் மீதான சந்தேகம் போலீசாருக்கு வலுவானது. இதையடுத்து அங்கு சென்ற ராமநாதபுரம் குற்றப்பிரிவு போலீசார் 4 பேரிடமும் துருவி விசாரணை நடத்தியதில் விபத்து ஏற்பட்டதாக கூறி பணத்தை அவர்களே கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டனர். ஏடிஎம்களில் பணம் நிரப்பும் சிஸ்கோ என்ற நிறுவனத்தில் பணியாற்றி வரும் அன்பு, குருபாண்டி ஆகியோர் பல நாட்களாக திட்டம் தீட்டி இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர். வியாழக்கிழமை வழக்கம் போல் கீழக்கரை சாயல்குடியில் பணம் நிரப்பிய அவர்கள் முதுகுளத்தூர் நோக்கி வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது நடுவழியில் கீழக்கரையைச் சேர்ந்த இளைஞரிடம் பணத்தை ஒப்படைத்துவிட்டு மலட்டாறு முக்குரோடு பகுதியில் வாகனத்தை கவிழ்த்துவிட்டு நாடகமாடியுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவத்திற்கு ஓட்டுநர் கபிலன், பாதுகாவலர் வீரபாண்டியன் ஆகியோரும் உடந்தையாக இருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவர்கள் 4 பேரையும் கைது செய்ததோடு பணம் கொடுத்து வைத்த மேலும் 2 கைது செய்தனர். +2 அரையாண்டு தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது கல்வித்துறை அதிகாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. +2 பொதுத் தேர்வுக்கு மாணவர்கள் அனைவரும் தயாராகும் வகையில் மாநிலம் முழுவதும் அரையாண்டு தேர்வுக்கு ஒரே மாதிரியான வினாத்தாள் தயாரிக்கப்படுகின்றன. தற்போது தமிழகம் முழுவதும் அரையாண்டு தேர்வு நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 12ஆம் வகுப்பிற்கான வேதியியல் தேர்வு நாளை நடைபெற உள்ள நிலையில் இன்று அதற்கான வினாத்தாள் வெளியாகியுள்ளது. அத்துடன் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களிலும் வேதியியல் வினாத்தாள் நகல் வலம் வருகிறது. இந்த வினாத்தாளில் அரையாண்டு பொதுத் தேர்வு 2018 என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வை போலவே அரையாண்டு தேர்வுக்கும் ஒரே வினாத்தாள் என்ற நிலையில் ஒரு நாளுக்கு முன்கூட்டியே வெளியானதால் கல்வித்துறை அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஏற்கனவே சிவகங்கை மாவட்டத்தில் 9, 10, 11, 12ஆம் வகுப்பு அரையாண்டு வினாத்தாளை மாணவர்கள் சிலர் பள்ளியிலிருந்து திருடியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது வினாத்தாளே வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பட்டாசிற்கு சுற்றுச்சூழல் விதியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக பட்டாசு தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் கடும் கட்டுப்பாடுகளால் தமிழகத்தில் பட்டாசு ஆலைகள் கடந்த 40 நாட்களாக மூடப்பட்டுள்ளன. இதனால் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் சிவகாசி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க முடிவு செய்தனர். அதன்படி காலை 10:30 மணிக்கு சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர் சங்கம், பட்டாசு உரிமையாளர் சங்கம், அனைத்து வணிகர்கள் சங்கம் சார்பில் 50,000க்கும் அதிகமான பட்டாசு ஊழியர்கள் திரண்டனர். அவர்கள் அங்கிருந்து வேன், கார் மூலமாக விருதுநகருக்கு பேரணியாக வந்தனர். விருதுநகர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சிறிது நேரத்தில் பட்டாசு தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, CITU தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் ஆட்சியர் சிவஞானத்தை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். தடையில்லை என்று சொன்னாலும் கூட நடைமுறையில் தடை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு தன்னுடைய பாரம்பரிய தொழிலை காப்பாற்றக்கூடிய முறையில் அரசு சட்டமன்றத்தை உடனே கூட்டி இந்த பட்டாசு தொழிலுக்கு சுற்றுச்சூழல் விதிகளிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துகிற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். போராட்ட களத்திற்கு வந்து ஆதரவு தெரிவித்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தமிழக அரசு பல்வேறு வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளதாகவும் நியாயமான தீர்ப்பு வரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். கருமையாக நம்ம தமிழ்நாடு அரசு மட்டும் கிடையாது, இன்னைக்கு மார்க்சிஸ்ட் தோழர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்கள், திமுக, விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழ் எல்லாரும் புதிய தமிழ் விடுதலை அவங்க தொழிலாளிங்க, அந்த பட்டாசு ஆலையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிங்க எல்லோரும் வந்து இதில் போராடுறாங்க. எல்லோருடைய எல்லா கட்சியும் இந்த தொழில் தான் பண்ணுது. எல்லா கட்சி தலைவர்களும் இதுக்கு போராடிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இதில் வந்து கட்சி மாச்சரியம் இல்லாமல் கடுமையான ஒரு வலிமையான அழுத்தமான ஒரு முடிவை முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பார். விருதுநகரில் ஆயிரக்கணக்கான பட்டாசு தொழிலாளர்கள் திரண்டதால் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் தடுக்க போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். போராட்டம் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடியில் இருந்து வரும் வாகனங்கள் எட்டயபுரம் 4 வழிச்சாலைக்கு திருப்பிவிடப்பட்டன.
மதுரையிலிருந்து நெல்லை, தூத்துக்குடி செல்லும் வாகனங்கள் மண்டேலா நகரிலிருந்து அருப்புக்கோட்டை வழியாக திருப்பிவிடப்பட்டன. பட்டாசு தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக சிவகாசி, வெம்பக்கோட்டை, திருத்தங்கல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வணிகர்கள் ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சற்று பாதிக்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள எந்த ஒரு கணினியையும் நினைத்த மாத்திரத்தில் சோதனையிடும் அதிகாரத்தை சிபிஐ, வருமான வரித்துறை உள்ளிட்ட 10 பாதுகாப்பு மற்றும் உளவு அமைப்புகளுக்கு மத்திய உள்துறை முதல் முறையாக வழங்கியுள்ளது. இந்த சட்டத்திற்கு ஒத்துழைக்காவிட்டால் 7 ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மத்திய தொலைத்தொடர்பு சட்டத்தில் தொலைபேசி உரையாடல்களை பதிவு செய்ய உளவு அமைப்புகளுக்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் அத்தகைய அதிகாரம் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் இல்லை. அதனால் கணினிகளுக்கு வரும் தகவல்கள், அதிலிருந்து அனுப்பப்படும் தகவல்களை மட்டும் உளவு அமைப்பினர் வேவு பார்க்கும் அதிகாரம் தரப்பட்டுள்ளது. எனினும் கணினியில் சேமித்து வைத்துள்ள தகவல்கள், கணினியை பறிமுதல் செய்யும் அதிகாரம் உளவு அமைப்புகளுக்கு கிடையாது. அதை மாற்றும் வகையில் 2000ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்ப சட்டம் 69வது பிரிவின் அடிப்படையில் சிபிஐ உள்ளிட்ட 10 அமைப்புகளுக்கு எவருடைய கணினிகளையும் நினைத்த நேரத்தில் சோதனையிடும் மற்றும் பறிமுதல் செய்யும் அதிகாரத்தை மத்திய அரசு வழங்கியுள்ளது. இது தொடர்பாக உள் விவகார அமைச்சக செயலர் ராஜீவ் கௌபா வெளியிட்டுள்ள உத்தரவில், மத்திய உளவு பிரிவு, மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, அமலாக்க இயக்குநரகம், வருமான வரி உள்ளிட்ட நேரடி வரி வாரியம், வருவாய் நுண்ணறிவு இயக்குநரகம், மத்திய புலனாய்வு அமைப்பு, தேசிய புலனாய்வு முகமை, ரா அமைப்பு, ஜம்மு காஷ்மீர், வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் சிக்னல் புலனாய்வு மற்றும் டெல்லி காவல் ஆணையரகம் ஆகிய 10 அமைப்புகளுக்கு தகவலை இடைமறித்து பார்ப்பது, கண்காணிப்பு வளையத்தில் கொண்டு வருவது, கணினியிலுள்ள தகவல்களை சோதனையிடுவது போன்ற அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டில் பல்வேறு சதி செயல்களை பயங்கரவாதிகள் கணினி மூலமாகவே திட்டமிட்டு செயல்படுத்துவதால் நீண்டகாலமாக புலனாய்வு அமைப்புகள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். சமூக வலைதளங்களில் வெளியாகும் பல தகவல்களின் மூலத்தை அறிய முடியாமல் இருந்ததால் பல வழக்குகள் இழுபறியாக உள்ளன. எனவே தற்போது இதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இது சுதந்திரத்தை பறிக்கும் செயலென காங்கிரஸ் தலைவர்கள் ப. சிதம்பரம், ஆனந்த் சர்மா ஆகியோர் கடுமையாக விமர்சித்துள்ளனர். இந்தியாவில் அறிவிக்கப்படாத அவசர நிலை நிலவுவதாக டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலும், இது தவறான நடவடிக்கை என மேற்குவங்க முதல்வர் மம்தாவும் விமர்சித்துள்ளனர். இந்த புதிய உத்தரவு தேச பாதுகாப்புக்கு அத்தியாவசியமானது என அருண் ஜேட்லியும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தும் கூறியுள்ளனர். बहुत से आईएसआई और आईसिस के रिक्रूट ने इंटरनेट के माध्यम से देश में रेडिकलाइजेशन किया. ये बड़े सवाल हैं और इसमें भी जो एजेंसी को पावर दिया गया है वो पावर इंडिविजुअल केस में तभी एक्सरसाइज होगा जब होम सेक्रेटरी का अप्रूवल होगा, हर केस में. இந்த நிலையில் 10 அமைப்புகளுக்கும் உரிய அனுமதி பெற்ற பிறகே கணினிகளை சோதனையிட முடியும் என மத்திய உள்துறை விளக்கம் அளித்துள்ளது. கணினிகளை கண்காணிக்கும் திட்டம் அடிப்படை உரிமைகளை மீறும் செயல் என்றும், அரசியலமைப்பு சட்டத்தில் அளிக்கப்பட்டுள்ள தனிநபர் உரிமையை மீறும் செயல் என்றும் திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஏற்கவே முடியாத அந்த சர்வாதிகார உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் எனவும் கூறியுள்ளார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் பொதுத்துறை வங்கி அதிகாரிகள் அடையாள வேலைநிறுத்தம் செய்தனர். இதனால் வங்கி சேவைகள் பாதிக்கப்பட்டன. பேங்க் ஆஃப் பரோடா, தேனா வங்கி, விஜயா வங்கி ஆகிய பொதுத்துறை வங்கிகளை இணைப்பதற்கு வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எனவே வங்கிகள் இணைப்பை கைவிட வலியுறுத்தியும், குறைந்தபட்ச சம்பள விகித அடிப்படையில் ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தியும் நாடு தழுவிய அளவில் அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சம்மேளனம் சார்பில் இன்று அடையாள வேலை நிறுத்தம் நடைபெற்றது. இதில் 3,70,000 அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது.
கோவையில் ரயில் நிலையம் அருகே உள்ள பாரத ஸ்டேட் வங்கி தலைமை அலுவலகம் முன்பாக 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் 400 வங்கி கிளைகளைச் சேர்ந்த 800 அதிகாரிகள் வேலைநிறுத்தம் செய்தனர். பாரத ஸ்டேட் வங்கி கிளை முன்பாக அதிகாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கிகளை இணைத்தால் ஆட்குறைப்பு செய்யும் நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பேங்க் மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் இது தனியார் மயமாக்கலை நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால் அந்த வாய்ப்புக்காக நாங்கள் இந்த வங்கி மெர்ஜரை நாங்கள் எதிர்க்கிறோம். மேலும் இந்த தொழிலாளருக்கு இது மிகப்பெரிய அளவில் கிளைகளை குறைக்கிறதுக்கும் ஊழியர்களை குறைக்கிறதுக்கும் இதில் வாய்ப்பு ஏற்படும். அதனால் இந்த மெர்ஜர் கூடாது என்பது தான் எங்களுடைய அகில இந்திய அதிகாரி சங்கத்தோட மிக முக்கியமான கோரிக்கையில் இன்னொன்று. வேலூரில் கனரா வங்கி முன் வங்கி அதிகாரிகள் சங்க கூட்டமைப்பின் துணைத் தலைவர் சுரேஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும், மருத்துவ காப்பீடு திட்டத்தை அதிகாரிகளுக்கும் செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதேபோல் புதுச்சேரியில் பாரத ஸ்டேட் வங்கியின் பிரதான கிளை முன்பு ஊழியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் 500 கோடி ரூபாய்க்கு பண பரிவர்த்தனை பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 26ஆம் தேதி வேலைநிறுத்தம் செய்ய 9 முன்னணி வங்கி சங்கங்களின் கூட்டமைப்பான வங்கி தொழிற்சங்கங்களின் ஐக்கிய அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. இது ஐபோக் சார்பாக நடத்துகிறோம். 26ஆம் தேதி அன்னைக்கு யூஎபியூ யுனைடெட் ஃபோரம் அதில் ஆல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் கிளரிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கலந்துவாங்க. அது ஒரு அடையாள போராட்டம் இருக்குது. அடுத்தடுத்து வேலை நிறுத்தம் காரணமாக வரும் திங்கட்கிழமையை தவிர்த்து 5 நாட்களுக்கு வங்கிகள் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பண பரிவர்த்தனை பாதிக்கப்பட்டுள்ளது. விளைநிலங்களில் மின்கோபுரம் அமைப்பதை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்று வரும் சூழலில் வளர்ச்சி திட்டங்களுக்காக சில இடர்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியிருப்பது விவசாயிகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மனு கொடுக்கிறோம் பாருங்க, வேண்டும் வேண்டும் கேபிள் பாதை கேட்டாலே தமிழ்நாடு கேட்ட மாதிரி. கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டையை சேர்ந்த இந்த விவசாயிகள் விளைநிலம் பறிபோய்விடக் கூடாது என அச்சத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆன்மா ஆட்சியாளர்களோடு பேச வேண்டுமென வேண்டிக் கொண்டு தியானம் செய்கின்றனர். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரிலிருந்து திருப்பூர் வழியாக தமிழகம் மற்றும் கேரளாவிற்கு மின்சாரத்தை பகிர்ந்தளிக்க மத்திய அரசின் பவர் கிரிட் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக தமிழகத்தில் கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் உயர்மின் கோபுரங்கள் அமைக்க நிலம் கையகப்படுத்த உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 13 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் 8 இடங்களில் 5ஆம் நாளாக காத்திருப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டையில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு முன் தியானம் மேற்கொண்ட விவசாயிகள் விளைநிலங்களில் உயர்மின் கோபுரம் வேண்டாம் என பலமுறை தமிழக அரசிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாததால் ஜெயலலிதாவின் ஆன்மாவிடம் முறையிட்டதாக தெரிவித்தனர். அமைச்சர்கள் மற்றும் முதல்வர்களின் மனக்கதவை இன்று நிச்சயம் அம்மா அவர்கள் தட்டி எங்களுடைய நியாயத்தை எடுத்து கூறி இந்த விவசாயிகளுக்கு, தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் நிச்சயமாக ஒரு நியாயம் கிடைக்க இன்றே ஒரு ஏற்பாடு செய்வார் என்றும் உறுதியாக நாளையே அமைச்சர் எங்களை பேச்சுவார்த்தை கலைத்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வரும் என்றும் அறுதிப்பண்பேட்டு மிகவும் முக்கியமாக நம்புகிறோம். புதை வழித்தடங்கள் மூலமாக மின் கேபிள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகணும், திறந்து மடணும் இருக்கிற அமைச்சர் சொல்றாரு. எங்களுக்கு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது உடன்பாடு எதுவுமே இல்லை. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டாலே போதும், நாங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆக தமிழக அரசு எங்கள் கோரிக்கை பரிசீலனைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதையும், யாருடைய தூண்டுதலினாலோ எவருடைய தூண்டுதலினால நாங்கள் இந்த போராட்டத்தை செய்யவில்லை. கூட்டத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். இந்த விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கோவை சிங்காநல்லூர் உழவர் சந்தை விவசாயிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். சுல்தான்பேட்டை, செஞ்சேரிமலை, காமநாயக்கன்பாளையம் உட்பட பல்வேறு கிராம பகுதிகளிலும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. திருப்பூர் மாவட்டம் கள்ளிப்பாளையத்தில் அரை நிர்வாணமாக நெற்றியில் நாமமிட்டும் கஞ்சி தொட்டி திறந்து தேங்காய் சிரட்டைகளில் கஞ்சி அருந்தியும் விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தங்கள் கோரிக்கை நியாயம்தான், நிரூபிக்கும் ஆதாரங்கள் ஏராளம். போராட்டம் தொடர்பாக ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் விவசாயிகள் மிரட்டப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக காவல்துறையை பயன்படுத்தி, வருவாய்த்துறையை பயன்படுத்தி விவசாயிகளை அச்சுறுத்தி மிரட்டி
ஒரு சர்வாதிகார நாட்டில் என்ன நடைபெறுமோ அது போன்ற காரியங்கள் இங்கே உயர்மின் கோபுரம் அமைப்பது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இதனிடையே திருப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் வளர்ச்சி திட்டங்களின் போது வரும் இடர்பாடுகளை மக்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்றார். இருப்புகளை எல்லாம் அழைத்து சென்று பேசி சொன்னோம். அதுக்குண்டான என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பதற்கு அவரும் தயாராக இருப்பதாகத்தான் சொன்னார்கள். அதன் பிறகு இவர்கள் போராட்டம் நடத்துவது என்பது எப்படி என்று எங்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட மாண்புமிகு மின்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அந்த பகுதியிலே எந்த அளவுக்கு நிலம் பாதிக்கப்படுவதோ அதுக்குண்டான நஷ்டீடு கொடுப்பதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல எடுத்துச் சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எங்களை பொறுத்தவரை நல்ல காரியங்களுக்கு செல்கின்ற போது அதில் ஒரு சில இடர்பாடுகள் வருகின்ற போது அதை மக்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவித்த பின்னும் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருப்பது ஏன் எனவும் அமைச்சர் கேள்வி எழுப்பினார். இதனிடையே பிரச்சனையை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்ற அமைச்சரின் இந்த பேச்சு விவசாயிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் கூறியுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நடப்பு ஆண்டில் எதிர்பார்த்ததை விட குறைவான அளவை பெய்துள்ளது. மார்கழி மாதம் தொடங்கியுள்ள நிலையில் வழக்கத்தை விட சென்னையில் அதிகப்படியான குளிர் நிலவுகிறது. இந்த சூழலில் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் மலை சார்ந்த பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகம் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் குறிப்பிடக்கூடிய அளவில் மழை பதிவாகவில்லை என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை நேரத்தில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதென்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. 30 டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்ச வெப்பநிலையும் 21 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தபட்ச வெப்பநிலையும் பதிவாக வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சிறுபிள்ளைத்தனமாக ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்து பாஜகவுக்கு உதவி செய்திருப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். அவரின் இந்த கருத்துக்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் பங்கேற்ற காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிவதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியிருந்தார். அவரது இந்த பேச்சுக்கு காங்கிரசுடன் தோழமை பாராட்டும் முக்கிய கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் சிறுபிள்ளைத்தனமான இந்த பேச்சின் மூலம் பாஜகவுக்கு மு.க. ஸ்டாலின் உதவி செய்திருக்கிறார் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். எல்லா கூட்டணி கட்சிகளோட பேசாம இவர் திடீர்னு வந்து அறிவிச்சதை ராகுல் காந்தி அவர்களே வருக, நிலையான ஆட்சி தருகிற ஏதோ சொன்னதே இது ஒரு சந்தர்ப்பவாதமாகவும் நயவஞ்சகத்தனமாக தான் தெரியுது. அவங்க வந்து பிஜேபியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்கிறது இதுலேருந்து வெளிப்படுது. டிடிவி தினகரனின் இந்த கருத்து அவர் ஏதோ விரக்தியில் இருப்பதை வெளிக்காட்டுவதாக தமிழக காங்கிரசார் கூறுகின்றனர். ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வது அவரவர் விருப்பம் என்று அக்கட்சியைச் சேர்ந்த திருச்சி வேலுச்சாமி கூறுகிறார். ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னெடுத்திருக்கிறார். அதை இவர் ஏற்றுக்கொள்வதும் மறுப்பு தெரிவிப்பதும் அவருக்கு முழு உரிமை உண்டு. அதை இவர் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது மறுக்கலாம். அதை விடுத்துவிட்டு பிஜேபியுடைய பின்னாலே சதி இருக்கிறது என்று அவர் சொல்வது அது ஒரு விதமான கற்பனை. விரக்தியில் இருக்கிற சகோதரர் தினகரன் நிதானத்துக்கு வந்து இதற்கு பின்னாலே சரியான விமர்சனத்தை வைப்பது நல்லது. ஸ்டாலின் பேச்சு பாஜகவுக்கு உதவி செய்வதைப் போல் உள்ளதென தினகரன் கூறுவதில் எந்த அதிசயமும் இல்லை என அக்கட்சியைச் சேர்ந்த எஸ்.ஆர். சேகர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு பின்னாலே திமுக பாஜகவோடு சேருவதற்கு அவர் உறுதியாக தயங்க மாட்டார், ஒருவேளை தேவை ஏற்பட்டால். ஆனால் தினகரனை பொறுத்த மட்டிலே அவருக்கு காங்கிரஸோடு சேர இருந்த கூட்டு வாய்ப்பு பறிபோய்விட்டது. எனவே எந்த கூட்டணியோடும் சேருவதற்கு வாய்ப்புகள் அடைக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக பிஜேபிக்கு உதவி செய்வதற்காக இந்த கூட்டணி என்று அவர் சொல்வதிலே எந்த விதமான அதிசயமும் இல்லை.
அதே சமயம் பாஜகவுக்கு உதவி செய்யும் நோக்கில் ஸ்டாலின் இப்படி கூறியிருக்க வாய்ப்பில்லை என மூத்த பத்திரிகையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தேசிய அரசியலில் ஒரு முக்கியத்துவம் பெறுவதற்காக முன்கூட்டியே ஸ்டாலின் கூறியிருக்கலாம் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்திய அளவில் இருக்கின்ற மற்ற கட்சிகள் தலைவர்கள் யாரும் சொல்லாத ஒரு நிலையில் நேர்காலத்தில் இவர் சொல்லும் பொழுது அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு இருக்கின்றது. அதே போல் அதை மற்றவர்கள் யாரும் சொல்வதற்கு அல்லது மதிப்பதற்கு முன்பாக இவர்கள் உறுதி செய்ய வேண்டும். அதற்குரிய அரசியலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை கடந்து இவர் பாரதிய ஜனதா கட்சியின் பிடியில் இருந்து தான் இதை சொல்ல வேண்டும் என்ற ஒரு அவசியம் கிடையாது என்று நினைக்கின்றேன். ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலின் முன்மொழிந்தது தேசிய அளவில் மட்டுமின்றி தமிழக அரசியல் வட்டாரத்திலும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடல்நலக்குறைவால் புதுச்சேரியில் உயிரிழந்த எழுத்தாளர் பிரபஞ்சனின் மறைவிற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். 73 வயதான எழுத்தாளர் பிரபஞ்சனின் மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், எழுத்தாளர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரபஞ்சனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் எழுத்துலக நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் கூறியுள்ளார். எழுத்தாளர் பிரபஞ்சனின் மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு பேரிழப்பு என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். தந்தை பெரியார் கொள்கைகள் மீது மிகுந்த ஈர்ப்புள்ளவர் எழுத்தாளர் பிரபஞ்சன் என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தனது இரங்கல் குறிப்பில் கூறியுள்ளார். பத்திரிகை, இலக்கிய உலகில் முத்திரை பதித்த பிரபஞ்சன் வாழ்க்கையில் சமரசம் செய்து கொள்ளாதவர் என்று பாமக தலைவர் ராமதாஸ் கூறியுள்ளார். எழுத்துப் பணியை திறம்பட செய்து வந்த பிரபஞ்சனின் மறைவு தமிழ் எழுத்துலகுக்கு பேரிழப்பு என்று அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இரங்கல் தெரிவித்துள்ளார். வானம் வசப்பட்ட பிரபஞ்சனுக்கு பூமி வசப்படாததால் காலமானார் என்று மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இதேபோல புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, தமிமுன் அன்சாரி எம்எல்ஏ உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் இலக்கியத்தில் வரலாற்று நூல்களை எழுதிய பிரபஞ்சன் தமிழ் இலக்கியத்தின் முகமாக விளங்கியவர் என்றும் அவரது மறைவு மிகப்பெரிய துக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் எழுத்தாளர் சு. வெங்கடேசன் கூறியுள்ளார். தமிழ் இலக்கியத்தின் முகமாக விளங்கியவர் பிரபஞ்சன் அவர்கள். புதிய எழுத்தாளர்களை பாராட்டுவது, புதிய எழுத்தாளர்களின் படைப்புகளை ஊக்குவிப்பது, நல்ல சொற்பொழிவாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், எல்லா வகையிலும் இலக்கியத்திற்கு ஒரு பெரும் பங்கை ஆற்றிய பிரபஞ்சனுடைய மறைவு ஒரு பெரும் துக்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. பிரபஞ்சனின் உடல் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று மக்கள் உரிமை கூட்டமைப்பின் செயலாளர் சுகுமாரன் கூறியுள்ளார். அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. இந்த தினத்தில் புதுச்சேரி அரசும் முதல்வர் நாராயணசாமி அவர்களும் எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் இறுதி நிகழ்வை முழு அரசு மரியாதையுடன் செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். புதுச்சேரியில் உள்ள முக்கிய இடங்களுக்கு பிரபஞ்சனின் பெயரை வைக்க வேண்டும் என்று புதுச்சேரி திமுக பொறுப்பாளர் சிவா கோரிக்கை விடுத்துள்ளார். இசைஞானி இளையராஜாவுக்கு சேலம் மாவட்ட தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடி மகிழ பதிலுக்கு இசையால் அவர்களை மகிழ்வித்தார் இளையராஜா. இசைஞானி இளையராஜாவின் 75வது பிறந்த நாள் கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இளையராஜாவின் 75வது பிறந்த நாளை அவருடன் கொண்டாட விரும்பிய சேலம் அயோத்தியா பட்டணத்தில் உள்ள தனியார் கல்லூரி அதற்கான ஏற்பாடுகளை செய்தது. பறை இசை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் இளையராஜாவை வரவேற்ற மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் பிறந்தநாள் கேக் வெட்டி இளையராஜா கொண்டாடினார். விழாவில் தமது இசை அனுபவங்களை இளையராஜா மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணும் இல்ல லைனோட பாடிட்டேன் நான். அவர் அதுக்கு உன்னை விட உன்னை சரிவர என்ன விட உன்னை சரிவர புரிஞ்சுக்க யாரும். நான் இந்த பாட்டுக்கு நான் சிச்சுவேஷன் போட்டுக்கிறேன், நான் படத்துல போட்டுக்கிறேன், நீங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வாங்கிட்டு போனாரு. மாணவ மாணவிகளின் கேள்விகளுக்கும் இளையராஜா நகைச்சுவையாக பதிலளித்தார். மற்ற இசையமைப்பாளர்களிடம் இல்லாத ஏதோ ஒன்று உங்க பாடல்கள்ல இருக்குன்னு நாங்க உணர்றோம். அது என்ன ஐயா? கண்டுபிடித்து விட்டா என்னவா? வாழ்க வாழ்க. நன்றி. தொழில்நுட்பம் என்ற பெயரில் உருவாகின்ற இசையை கேட்பதை நிறுத்திவிட்டாலே பாரம்பரிய இசை வாழும் எனவும் இளையராஜா அறிவுரை கூறினார்.
இந்த உலகாது போல ஓடும் அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா நில்லாது நினைவில் வரும் நிறங்களே